ஓகே, ஒய் பிரிண்ட் அவுட் ஒரு ரிங்கெட் கொடுங்க, அப்போ தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிறானுங்க. ஸோ ஆன்லைன் புக்கிங் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிங்கெட் வேணுமா எக்ஸ்ட்ரா பிரிண்ட் அவுட்டுக்கு. இதுதான் நம்ம போக வேண்டிய பஸ்ஸு. ஓரளவு நடந்து போயிடும் போல இருக்கு. செமையாக மழை பெய்யுது. இங்கே பாருங்கள், மேகத்தை பாருங்கள். வாங்க ஓடிடலாம். வழுக்குது. There are fish. What this is? Inside is potato. Potatoes. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். கேஎல் சென்டரில் இருக்கேங்க. ஸோ இங்கேருந்து இப்போ வந்து நான் பினாங் போக போகிறேன். பட்டர்வர்த் அங்கே பஸ் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே இப்போ போகிறது கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. ஸோ இப்போ நான் பஸ் ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். அந்த கேஎல் சென்டரில் அங்கே தான் வந்து பஸ் ஸ்டேஷன் இருக்குது. மார்னிங் 8:45 பஸ் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 8:15 ஆச்சுங்க. 8:15 போர்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளெல்லாம் பஸ்ஸெல்லாம் நிற்குது. நம்ம அப்படியே நம்ம ரூம்லேருந்து அப்படியே ஆப்போசிட் ஸ்ட்ரைட்டாக வந்தால் பஸ் ஸ்டேஷனுங்க. நம்ம இப்போ இன்னும் 30 மினிட்ஸ் மேலே இருக்குது. ஸோ இருந்தாலும் 8:45 போர்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம எங்கேன்னு தெரியாது ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு. ஸோ அதை போய் அங்கே விசாரிச்சிக்கலாம். அதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிருந்துச்சு. மார்னிங் 6 o'clock வந்து அலாம் வச்சாங்க எந்திரிக்கலான்னு. ஆனால் நேற்று ஃபுல்லாக நிறையா நைட்டு ஒரு 12 மணி ஆச்சு. 2 மணி ஆச்சு சாரி தூங்குறதுக்கு. ரூமுக்கு வர்றதுக்கே வந்து 12 மணி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 மணியாக தூங்குறது. அலாம் வச்சு இருந்துச்சாலும் ½ அன் ஹவர் அப்படியே தள்ளி போட்டு கடைசியாக 7 மணிக்கு எழுந்துச்சி கிளம்புனேன். இப்போ எனக்கு 8:15 ஆச்சு. அங்கேருந்து ஒரு ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணி கிளம்புறதுக்கு போகலாம். ஸோ நம்ம பினாங் பஸ்ஸிங்க தான் வருமா? பினாங் இங்கே தான் வந்து கை காமிச்சு போகிறாங்க. பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. ஏதோ சூசானா கவுண்டர்னு ஏதோ இருக்குமாங்க. அந்த பஸ்ஸை தான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். செக்இன் ஏர்லி 8:15 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இருக்குது சூசனா பஸ். சூசனா இது அங்கே தாங்க இருக்குது. நான் சொன்னா சூசனாவா எனக்கு தெரிஞ்ச அந்த பஸ் தான் நினைக்கிறேன். பினாங் பஸ் எங்கேயா நான் நிற்கும். இந்த இருக்குது கவுண்டர் வரிசையாக இருக்குது. இந்த இருக்குது சூசனா சாரி சுவாசனா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பினாங் 8:45 bus. Okay. You need to print ticket, sir. Sorry? Ticket you need to print out. Print out. Okay, why print out? You print out. Okay, you print out. But you need to one. Sorry? You pay for the print out $1. 1 ringgit. Yes. For what? For the paper. For paper? Yes. Oh, paper is 1 ringgit. Yes. Why the digital is not accepted? Oh, what is this? Say okay, give me a print out please. செம்ம ஒரு ரிங்கெட் கொடுங்க, அப்போ தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிறானுங்க. ஸோ ஆன்லைன் புக்கிங் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிங்கெட் வேணுமா எக்ஸ்ட்ரா பிரிண்ட் அவுட்டுக்கு. ஸோ அந்த டிக்கெட் வந்து நார்மல் வந்து அந்த பிரிண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிரிண்ட்டுக்கு வந்து ஒரு ரிங்கெட் கேட்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இப்போது லாஸ்ட் டைம் வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. பயங்கரமாக ஏமாத்துறாங்க. இங்கே பாருங்க. ஸோ இந்த டிக்கெட் நம்ம வாங்குறதுக்கு, இந்த பிரிண்ட் வாங்குறதுக்கு ஒரு ரிங்கெட் வாங்கிட்டாங்க. இந்த ட்ராவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சுவாசனா எடாரான் இந்த பஸ் இது பேர், கம்பெனி பேர். ஸோ இந்த பஸ் தான் நிற்கிது பாருங்கள், முன்னாடி நிற்கிது பாருங்கள். ஸோ பஸ்ஸு வந்து ஆந்தி வேன் அப்போ இதுக்கு வந்து பிரிண்ட் அவுட்டுக்கு வந்து ஒரு ரிங்கெட் வாங்குறதுலாம் வந்து அநியாயம் பண்ணுறாங்க. அது இந்த பேப்பர் வந்து 20 ரூபாயாங்க இந்த டிக்கெட்டு காஸ்ட்டு. ஸோ எதுக்கு அப்போ ஆன்லைன் டிக்கெட் தரணும்? ஆன்லைன்லேயே டிக்கெட் வந்துருச்சு, எல்லாமே சீட் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ எதுக்கு இவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஆல்ரெடி 55 இங்கேருந்து பினாங் போகிறதுக்கு, நான் போகிறது வந்து பட்டர்வர்த். அது வந்து மெயின்லேண்டு ஐலாண்டுக்குள்ளே கிடையாது. அங்கேருந்து நான் வந்து ஃபெரி மூலமாக உள்ளே போகணுங்க. ஃபெரி இல்லைனா பஸ் மூலமாக அங்கேருந்து நான் உள்ளே போகணும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 ரிங்கெட் ஆச்சு. நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1100 ரூபா கிட்ட வருது. இப்போது இது ஒன்று 1120 ரூபா ஆச்சுங்க. ஸோ அங்கே போயிட்டு மெயின் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு பஸ்ஸோ இல்லை ஃபெரியை பிடிச்சி போகிறோம். மனசே கேட்கல. இந்த பேப்பருக்கு வந்து ஒரு ரிங்கெட் வாங்கிட்டாங்க, 20 ரூபா நம்ம ஊர் ரேட்டுக்கு வாங்கிட்டாங்க. இப்போ நிறையா 8:45 தான் பஸ்ஸு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. ஸோ வெளியில் போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு வரலான்னு வரேன். உள்ளுக்குள்ளே இப்போ இந்த பக்கம் எதுவுமே கடை இல்லை. இதுதான் பஸ் ஸ்டேஷனு.
ஸோ இது இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது கேஎல் சென்டரில். ஸோ வெளியில் வந்துட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்து வாங்கிட்டு போகலாங்க. காலையில் சாப்பிடல, எங்கே போனான்னு தெரியல. அப்பாவிகளை இருக்குடா, பயங்கர ஸ்பீடாக வராங்க. ரோடை பார்த்து கிராஸ் பண்ணணும் நம்ம ஏரியாவில். ஓகே, மார்னிங் வந்து கிட்டத்தட்ட மணி 8:30 ஆக போகுது மார்னிங்கில். இப்போ ஊரே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது. இன்றைக்கி சண்டே வேறையா, இப்படி காமாக இருக்குது. இனிமேல் தான் இங்கே எப்போயுமே வந்து மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 10 o'clock மேலே தான் கொஞ்சம் பரபரப்பாக ஆகுது. அதனால் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பினாங்கில் போயிட்டு அடுத்தடுத்து எப்படி இருக்குது அந்த ஊரில், எப்படி பரபரப்பாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பினாங்க போயிட்டு இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பினாங்க போக போகிறேன். நம்ம போக வேண்டிய பஸ்ஸு வந்துடுச்சுங்க. பினாங்க போக வேண்டிய பஸ்ஸு. நம்ம சீட் வந்து 9C புக் பண்ணியிருந்தோம். பார்க்கலாம் எப்படின்னு. Excuse me sir, Penang bus 8:45. Okay. So my seat number is 9C. We can sit anywhere or seat number only? Sorry? 9C. Okay. So இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து பினாங் போக போகிறாங்க. ஓகே, ஏரியாச்சு. ஸோ இது வந்து விண்டோ சீட் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ விண்டோ சீட்டில் இங்கே வந்து போகலாம் 9Cயில். பஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடும். சாப்பிடல காலையில். ஸோ அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் பின்னாங்கில் போயிட்டு. ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 o'clock மேலே ஆகும். 4:30 hours ட்ராவலிங் டைம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து பஸ்ஸு வந்து கிளம்பிருச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் விட்டு கிளம்பிருச்சு. ஸோ நம்ம இப்போ கோலாலம்பூர் விட்டு பினாங் கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 8:45க்கு கரெக்டாக 8:45க்கு பஸ்ஸை எடுத்துட்டாங்க. டைம் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மேக்ஸிமம் பஸ்ஸே ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் நேரம்ங்கிறது ஒரு 5 ஹவர்ஸில் நம்ம வந்து நம்ம பட்டர்வர்த் ரீச் பண்ணிடுவோம். இப்போ 8:45க்கு பஸ்ஸு கிளம்புது. ஸோ அங்கே போய் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுங்கிறத நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ கோலாலம்பூர் காலங்காத்தால எவ்வளோ க்ளீனாக அமைதியாக இருக்குது பாருங்கள். ஊரே அமைதியாக இருக்குங்க. ஸோ எல்லாம் ஹாலிடே வேறு. இன்றைக்கி தொடர்ந்து 3 நாள் லீவுங்க. பக்ரீத் வேறு வருது. ஸோ அதுக்கும் லீவ் விட்டுருக்காங்க. தொடர்ந்து 3 நாள் லீவு. சிட்டியே இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஆனால் பின்னாங்க அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். அப்படி நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக இப்போ நம்ம ஊர்லேருந்து வெளியூருக்கு போவோம் பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் வீட்டுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் போகிறாங்க ஹாலிடேக்காக. 3 days ஹாலிடேஸ்னால எல்லாமே கொஞ்சம் அந்த பக்கம் தான் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக போயிட்டு ஒரு நாள் இல்லை 2 நாள் நம்ம கண்டிப்பாக பினாங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் 2 நாள் லங்காவியும் போக போகிறோம் கண்டிப்பாக. ஸோ லங்காவி சூப்பரான இடம். ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் கொஞ்சம் நல்லா லாக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்த ஏரியா. இந்த பில்டிங்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. ஜலான் சுல்தான் சுலைமான் இந்த ஏரியா பேர். நான் மதுரையில் அதை பார்க்கும்போது மதுரை இருக்கு, காந்தி மியூசியம் மாதிரியே இருக்குது. ஒரு ஃபீல் இருக்கு, சூப்பராக இருக்கு. இன்னைக்கு ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் கொஞ்சம் நார்மலாக க்ளோடியாக இருக்குங்க. எப்பயுமே மலேசியா லாஸ்ட் டைம் வந்தப்போ மார்னிங் டைம்ல நல்லா ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரியே கிளைமேட் சூப்பராக இருக்குது. மார்னிங் டைம் சூப்பராக இருக்குங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். 4-way ட்ராக் அடித்து விரட்டி போயிட்டுருக்காங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. சீக்கிரம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஏசிலாம் நல்லா சில்லுன்னு இருக்குது. நம்ம ஊர் மேலே ஏசி சொல்லிட்டு இந்த ஊரில் பஸ்லாம் பயங்கரமாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் பயங்கர க்ளீனாக இருக்குது. இது ப்ரைவேட் பஸ் தானே சார்? இது ப்ரைவேட் கவர்மெண்ட் பஸ்லாம் கிடையாது. ஸோ மலேசியாவில் எங்கேயுமே கிடையாது கவர்மெண்ட் பஸ். இருக்குது, இது இங்கே கிடையாது. இது ப்ரைவேட். ஆமாம். ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் தாங்க. ஆனால் பினாங்கு கவர்மெண்ட் பஸ் கிடையாது. ஏன்னா இருக்கா? ஓகே, அது எங்கண்ணா ஏறணும்? தெரியல, நமக்கு தெரியல. சரி. ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குங்கிறாங்க. நம்ம இப்போ சார் பரவாயில்ல, ஈஸியாக வந்து ரெட் பஸ்ஸில் புக் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், மலேசியா நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து புக் பண்ணி கொடுத்தாரு இங்கேருந்து போகிறதுக்கு. நான் வந்துட்டு பே பண்ணுறேன்னே அதே மாதிரி பே பண்ணியாச்சு.
ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் ஊர்லேருந்தே புக் பண்ணிடுங்க, தெரிஞ்சவங்க மூலமாக சரி, இல்லை எப்போனாலும் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே வந்துட்டு கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடைக்காது. சாட்டர்டே சண்டேலாம் வந்து வீக்கெண்டு இந்த ஹாலிடேஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பினாங் போகிறதுக்கு பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. ரைஸ் பஸ்ஸு கிளம்பி ஒரு 15 மினிட்ஸ் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே கோலாலம்பூர்லேயே ஒரு ஸ்டேஷனில் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா நம்ம போய் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாமா, இங்கே பக்கத்தில் ஒரு 20 மினிட்ஸ் பஸ் நிற்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்தில் பார்க்கலாம் ஏதாச்சும் கேன்டீன் ஹோட்டல் இருக்கான்னு முடிஞ்சால் சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் போகிறதில் 5 மணி நேரம் ட்ராவலுங்கிறது பசிக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த நேரத்தில் வந்து எதுவும் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ சாப்பிட்டுக்கலாம். சரி யூ ட்ராவலிங் இந்த asking, I'm from India. You are going to Butterworth? Yeah. Betul. Sungai Petani. Sungai Petani. No, I think it's not a bus. I think bus is already full. I think so. What's your seat number? Okay, we can ask somebody. I think it's Suhasana Travels. ஸோ யாராவது நம்ம ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட இந்த பஸ்ஸு போகுமா கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது, யாரும் ஏற்ற மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம 8th பிளாட்ஃபார்மில் நிற்கிது பஸ் இப்போது. ஸோ போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேங்க. பக்கத்தில் சாப்பிட்றது ஏதாச்சும் இடம் இருக்கா, கடை இருக்கா? பஸ் நம்பர் ஒன்று KCE. ஸோ பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா KCE 66. ஸோ 8th பிளாட்ஃபார்ம் நிற்கிது, மறந்துடக்கூடாது. தெரியாத ஊரில் வந்துட்டு ஸோ லக்கேஜு எல்லா திங்ஸும் உள்ளே தான் இருக்குது. நான் பாட்டுக்கு பஸ்ஸு கிளம்பி போச்சுன்னா கஷ்டமாகி போவோம். ஸோ இங்கே வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்மோக்கிங் ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல பக்கத்தில் நின்று ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸ்மோக்கிங் ஃபைன் போட்ட இடத்துல நின்று பக்கத்தில் இன்னும் ஸ்மோக் பண்ணுறதா பெரிய விஷயம் தான். இப்போ டபுள் டக்கர் பஸ்ஸெலாம் இருக்குங்க. நெக்ஸ்ட் இது என்ன பஸ் ஸ்டேஷன் தெரியல இது. ஓகே, இங்கே கடைகள்லாம் இருக்குங்க, ஸ்நாக்ஸ் கடைகள் ஏதாச்சும் இருக்குது, ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடலாம் சாப்பிட்றதுக்கு. இந்த சமோசா வடையெல்லாம் இருக்காதா? என்னென்னமோ வச்சுருக்காங்க மனுஷன். இப்போ சாக்லேட் வாங்கிக்கலாம், இப்போதைக்கு ஸ்டிக்கர்ஸ் வாங்கிக்கலாம், பசிச்சா சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். சார் ஹவு மச் ஸ்டிக்கர்ஸ்? சரி, ஹவு மச் எவ்வளோண்ணா இங்கிலீஷ்? 490. ஓகே ஓகே. சிக்கன் கிராக்கர்ஸு என்னடா வெஜ் இருக்காதா? நம்மளாம் வெஜிடேரியன் ஆச்சே. இல்லை நானும் சிப்ஸாக வச்சுருக்காங்க. ஓ, இங்கே வெயிட் பண்ண நேரத்தில் சரி, வாட் இஸ் அ பஸ் ஸ்டேஷன் நேம்? N10. ஓகே, ஏதோ கேட்க சொன்னாங்க, புரியல, வாய்க்கிலே நுழைய மாட்டேங்குது பேர், நிறைய பேர். ரெஸ்ட் ரூம் போனால் கூட இங்கே போய்க்கலாம் போல இருக்குங்க. டாய்லெட் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே தான் டாய்லெட் இருக்குது. ஸோ 50 பைசே அப்படின்னா வந்து நம்ம ஊர் ரேட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்க நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதா அந்த பஸ் ஸ்டேஷனில். ஆக்சுவலாக இது ஒரு கோலாலம்பூரில் ஒரு பஸ் ஸ்டேஷன் தான் போல இருக்குங்க. ஸோ இங்கேயும் பஸ் நிறைய பேர் ஏற்றிட்டு போவாங்க. 20 மினிட்ஸ் நிற்கின்ட்ருக்காங்க அடுத்த ஆளை ஏற்றிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு. பிரெட், எக்ஸ்கியூஸ் மீ, எனி வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்? No. Fish. தேர் ஆர் ஃபிஷ். Ini Fish. vegetarian. What this is? Inside is potato. Potatoes. How much? 3 ringgit. 3 ringgit. Pure veg na? Pure veg. Yes. Okay, fine, okay. So what about the corn? Yes. How much? 5 ringgit. 5. Okay. நம்ம இதே எடுத்துக்கலாம், அந்த பொட்டேட்டோ எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் சீப்பாக இருக்குது. எனி அதர் வெஜ் சிப்ஸ் ஐட்டம்? Ni BBQ. Okay. BBQ original. Okay, this is veg, huh? Yes. Okay, give me this. Potato One, how much? 450. Okay, give me. ஸோ வந்து 90 ருபீஸுங்க இந்த சிப்ஸ் பாக்கெட்டு. போகும்போது சாப்பிட்டே போகலாம். தட் இஸ் அ பொட்டேட்டோவா? ஏன்னா நிறையா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பயந்து வாங்குறேன்னா, ஸோ இங்கே சிக்கன் சிப்ஸு அப்புறம் வந்து ஃபிஷ் சிப்ஸ்லாம் இங்கே விற்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பயந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. கிவ் மீ தட். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் பே பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ 10 ringgits கொடுத்துருக்கேன், பேலன்ஸ் 5 ringgits வாங்கணும் அவங்கள்ட்ட இருந்து. 450. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். 8 ringgits தானே. ஸோ போகிற வழியில் கொஞ்சம் சாப்பிட்டே போய்க்கலாம். சிப்ஸை உட்காந்துட்டு போதும். பேசு சிப்ஸ், சிப்ஸுக்கு கவர்லாம் கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் தாங்க. ஸோ இது வந்து பியூர் வெஜ்ஜு தான் நினைக்கிறேன்.
இங்கே ஃபிஷ் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு தேலு மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன பேர் வய மாட்டுது, ரேப்ஸ்டர்லாம் வச்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல மசாஜ் பண்ணிக்கலாம், காயின்ஸ் உள்ளே போட்டுட்டு. சரி நம்ம பஸ்ஸை போவோம் வாங்க. விட 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு. ஓ மழை பெய்யுது, சூப்பர். செமையாக மழை பெய்யுதுங்க. மலேசியாவில் மழை. இதுதான் நம்ம போக வேண்டிய பஸ்ஸு. ஓரளவு நடந்து போயிடும் போல இருக்கு. செமையாக மழை பெய்யுது. இங்கே பாருங்கள், மேகத்தை பாருங்கள். சென்னையில் தான் போன வாரம் ஓரளவு மழை பெஞ்சது, அப்புறம் இதாகிடுச்சு. ஓ இது ஏர் ஏஷியா கம்பெனி. அவங்களோட என்ன ஏர் ஏஷியா போட்டிருக்கான், சூசானா எடாரன். வாங்க ஓடிடலாம். வழுக்குது. எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து சாப்பிடக்கூடாது போல இருக்குது. ஸோ வெளியிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சிப்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப போய் இந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். நல்லா மழை பெய்யுது. ஸோ ட்ராவல் பண்ணுறது சூப்பரான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். இந்த மலையில் கிளைமேட் பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக க்ளோடியாக இருக்குது. ஸோ வெயிலே அந்தளவு இல்லைங்க. காலையில் கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 9-10 ஆயிடுச்சு. ஸோ கிளம்புனா ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு 10 நிமிஷம் ஹால்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பஸ் ஸ்டேஷன் போல இருக்குது மலேசியாவில். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பஸ் எடுத்துருவாங்க. இன்னும் 5 மினிட்ஸ் தெரிஞ்சு பஸ் எடுத்துருவாங்க. 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆச்சு ஆக்சுவலாக. கைஸ் இப்போ நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தை வந்து பினாங் போய் ரீச் ஆயிடுவோம். ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இப்போ அந்த பினாங் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல பிரேக் அந்த மாதிரி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அங்கே நல்லா இருக்குது ஏரியா. இங்கே வெயில் நல்லா அடிக்குதுங்க, பயங்கரமாக வெயில் அடிக்குது. வரும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சது கோலாலம்பூரில். இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஸோ பஸ் இங்கே வர நிப்பாட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10 நிமிஷம் காமனாக நிற்கும் போல இருக்குது பஸ்ஸு. இங்கே கடைகள் இருக்குது. சரி ரெஸ்ட் ரூம் போகிறவங்களாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க அந்த இடத்துல. நல்லா இருக்குது ஊரே. பார்த்தீங்கன்னா செம்ம ரோடெல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. இப்போ ஹைவே ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலராக தெரியுது, க்ளீனாக, அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஊரை பார்க்கும்போது. சூப்பராக இருக்குது ஊர். ஆக்சுவலாக நம்ம மார்னிங் சாப்பிட லைட்டாக அந்த சிப்ஸாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு பஸ்ஸில் உட்காந்துட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது பண்ணிடலாம், ஊர் கொஞ்சம் ரீச் ஆயிரும் போய் ஆட்டோமேட்டிக்காக. பின்னாங்கள இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே போய் ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே போய் மதியம் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், பஸ்ஸு கிளம்பிடும் போல இருக்குது கொஞ்ச நேரத்தில். ரோடெல்லாம் அமேசிங்காக இருக்குங்க, ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. What is this, brother? Ice cream? Give me. How much? How much? Arey, price. Price. Price kada soladalla. How much, brother? Rate avlo. சரி இவனை வாங்கி சாப்பிட்டு போவோம். ஐஸ்கிரீம் பார்க்க டெம்ட்டாகுது, இதை வாங்கி சாப்பிட்டு போகலாம். கிவ் மீ ஒன். ஸோ 3 ringgits. कितने? How much? 3? 2? Oh. Yep. 1. Yeah. Price, amount. சார் சரி. ஸோ நமக்கு தான் ஐஸ்கிரீம் போடுறாங்க. சாக்லேட். ஸோ சாக்லேட் சாப்பிட்லாம், சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். ஓகே. ஸோ ஏதோ இங்கிலீஷே புரியல வீலுங்க. சரி கூட சாப்பிட்லாமா? ஐஸ் நம்ம கிட்ட பினாங்க வந்தாச்சுங்க. உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா கோயில் தெரியுதுங்க. ஸோ சரி இப்போ நம்ம இருக்கிறது வந்து பட்டர்வர்த். அது வந்து மெயின்லேண்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஐலாண்டுக்குள்ளே போகிறோம். ஸோ அதுக்கு ஃபெரி பிடிச்சிட்டா போடுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பினாங் பட்டர்வர்த். ஒரு 5 மினிட்ஸில் பஸ் நல்லா போய் இறங்கிடுவோம். அங்கேருந்து ஃபெரி இல்லைன்னா வேறு பஸ் மூலமாக அங்கே போகணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஃபெரி கிடைச்சா ஃபெரியில் போயிடலாம், இல்லைன்னா பஸ்லேயே போயிடலாம்.
ஆமாங்க. விநாயகர் கோயிலா? ஓகே ஓகே. நாங்கள் வரும்போது ஒரு கோயில் பார்த்தோம். ஸோ அந்த கோயில் தான் வந்து விநாயகர் கோயிலாங்க. பினாங்கில் இருக்கிற விநாயகர் கோயில். ஸோ டைம் இருந்தால் நாளைக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ரைஸ் இப்போ நம்ம வந்துட்டு பினாங் சென்ட்ரல் அங்கே வந்தாச்சு. ஆக்சுவலாக அது வந்து பஸ் ஸ்டாண்ட் பேர் வந்து பினாங் சென்ட்ரலு. ஸோ இங்கேருந்து நம்ம ஜார்ஜ் டவுன் போனோம், அந்த ஐலாண்டுக்குள்ளே போனோம். ஸோ அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு ஃபெரி இருக்குனாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோரு செகண்ட் லெவலில் போய் ஏறி போகலாம் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட பஸ்ஸில் வர்றது கேஎல் சென்ட்ரலேருந்து வர எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்தீங்களா? 8:45 எடுத்து 8:45 கிளம்புனது 9:45 10:45 11 12 1 கரெக்டாக 5 ஹவர்ஸுங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:45ங்க. கரெக்டாக 1:45 ஆகுது. கரெக்டாக 5 ஹவர்ஸ் ஆகுது. கேஎல் கோலாலம்பூர்லேருந்து நம்ம இங்கே பினாங் வர்றதுக்கு, பினாங் சென்ட்ரல் வர்றதுக்கு, ஆக்சுவலாக பட்டர்வர்த், அந்த பட்டர்வர்த் அந்த ஊருக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆகுது. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தான். பஸ் இதில் போனால், ரோட்டில் போனால், இல்லாட்டினா வந்து ஃபெரி மூலமாக போனால் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் போய் ஃபெரியில் வந்து போய் இறங்கலாம் அப்படிங்கிறாங்க.